ஹாய் எவ்ரிவான். கணேமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட அஸ்மான் ஷரீஃப்தீன் என்பவர் சமிந்து டில்ஷானாக மாறிய கதை சினிமாவையும் மிஞ்சிய பல சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெற்றுள்ளது. 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட நபரே தசவதாரம் கமல்ஹாசனை போன்று பல கெட்டப்புகளையும் பெயர்களையும் மாற்றி இலங்கையில் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இறுதியாக கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்வதற்காக 1,50,00,000 டீல் பேசப்பட்ட நிலையிலே இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது. இலங்கையை சேர்ந்த 3 பாத்தாள உலக தலைவர்கள் இணைந்தே இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டுள்ளனர். இதற்கான ஒத்திகைகளும் பார்க்கப்பட்ட நிலையிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவத்தை செய்வதற்காக 25 வயதுகளையுடைய இஷாரா செவ்வந்தி என்பவரே துப்பாக்கியை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் அண்மை காலங்களில் பல கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் பல பிரதேசங்களிலும் இடம்பெறுகின்றது. அதில் மிக முக்கியமாக நேற்று நீதிமன்றத்திலே இடம்பெற்ற கொலை சம்பவம் இலங்கை மாத்திரமன்றி உலகம் பூராகவும் பேசுபொருளாக மாறியிருந்தது. 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட மிக பெரும் குற்றவாளியாக காணப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ கத்தி எடுத்தவருக்கு கத்தியாலே சாவு என்பதை போன்று அவரையும் நீதிமன்றத்தில் வைத்தே சுட்டு கொலை செய்திருந்தனர். இந்த கொலை சம்பவம் இலங்கை பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் 6 மணித்தியாலங்களின் பின்னர் இந்த கொலையை செய்தார் என்ற குற்றச்சாட்டிலே புத்தளம் பாலாவி பிரதேசத்தில் வைத்து KDH வேனிலே சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யும் பொழுதும் குறிப்பிட்ட நபர் போலீசாருடனும் இராணுவத்துடனும் சிரித்து பேசிய காட்சிகளே வெளியாகியிருந்தது. எந்த விதமான குற்றங்களையும் செய்யாத நபரை போன்று குறிப்பிட்ட நபர் காணப்பட்டிருந்தார். என்றாலும் நேற்று இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட கைது செய்யப்பட்ட நபர் முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என கூறப்பட்டது. 34 வயதுகளையுடைய நபர் இராணுவத்திலிருந்து விலகிய நபர் என கூறப்பட்டது. என்றாலும் அந்த சம்பவங்களில் காணப்பட்ட உண்மை தன்மைகள் இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என்பவர் கிடையாது. இவருடைய உண்மையான பெயர் சமிந்து டில்ஷான் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இவர் 6 கொலை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவராக காணப்படுகின்றார். அதிலும் மிக முக்கியமாக இரட்டை கொலை சம்பவத்துடனும் தொடர்பு பட்டவராகவே காணப்படுகின்றார். இந்த நிலையில் பல பெயர்களை தசவதாரம் கமல்ஹாசனை போன்று பல பெயர்களையும் கெட்டப்புகளையும் மாற்றி இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவராகவே குறிப்பிட்ட சமிந்து டில்ஷான் காணப்படுகின்றார். எனவே இதுவரைக்கும் கூறப்பட்ட தகவல்களின்படி இவருடைய பெயர் சமிந்து டில்ஷான் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என்பது பொய்யான பெயராகவே காணப்பட்டுள்ளது. இவர் முன்னாள் ராணுவ வீரரா அல்லது ராணுவத்திலிருந்து வெளியேறியவரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் 2014ஆம் ஆண்டிலே இவர் ராணுவத்திலே இணைந்துள்ளார். ராணுவத்திலே இணைந்து ராணுவ பயிற்சியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் ராணுவத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் என கூறப்படுகின்றது. இவ்வாறு ராணுவத்திலிருந்து வெளியேறியதில் இருந்து குற்றச்செயல்களிலே இவர் ஈடுபட்டுள்ளார். இலங்கையில் நடந்த பல குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் 6 கொலை சம்பவங்களுடன் இவர் தொடர்பு பட்டுள்ளார் என கூறப்பட்டாலும் இந்த 6 கொலை சம்பவங்களும் பணத்திற்காக இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் கிடையாது. இந்த 6 கொலை சம்பவங்களில் 5 கொலை சம்பவங்களில் தனது நண்பர்களுக்காகவே கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் என கூறப்படுகின்றது. அதே போன்று இந்த கொலையை செய்துவிட்டு கடல் மார்க்கமாக மன்னாரிலிருந்து இந்தியாவிற்கு இவர் தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்துள்ளார். மன்னாரிலிருந்து இந்தியாவிற்கு சென்று இந்தியாவிலிருந்து மீண்டும் துபாய் அல்லது ஐரோப்பிய நாடொன்றிற்கு செல்வதே இவர்களின் திட்டமாக காணப்பட்டுள்ளது. என்றாலும் புத்தளம் பாலாவியில் வைத்தே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இந்த கொலை சம்பவத்தை யார் திட்டமிட்டனர், இவரை பயன்படுத்தி யார் இந்த கொலை சம்பவத்தை செய்ய திட்டமிட்டனர் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதில் மிக முக்கியமாக 3 பாத்தாள உலக தலைவர்களின் பெயர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது ஜப்பானிலே வசித்து வரும் செகல் பத்தர என்பவரும் அதே போன்று கம்பஹாவின் ஒஸ்மான் என்பவரும் ராகம சாமர என்பவரும் மூவரும் இணைந்தே இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டுள்ளனர். இதற்காக பணமும் வழங்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. 1,50,00,000 பணத்திற்காகவே இந்த கொலை சம்பவம் திட்டமிடப்பட்டு
இந்த கொலை சம்பவமும் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சமிந்து டில்ஷான் கூலி கொலையாளியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே நீதிமன்றத்தில் வைத்து இந்த கொலை சம்பவமும் பதிவாகியுள்ளது. அதே போன்று இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட நீதிமன்றத்திற்கு துப்பாக்கியை எடுத்து சென்ற 25 வயதுகளையுடைய இஷாரா ஷெவந்தி என்பவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. போலீசாரினால் தேடப்படும் குற்றவாளியாக காணப்படுகின்றார். போதைப் பொருள் கடத்தல் என பல குற்றச்செயல்களுடனும் இவர் தொடர்பு பட்டவர் என கூறப்படுகின்றது. அதே போன்று சமிந்து டில்ஷான் என்பவரும் போதைப் பொருள் கடத்தல், கொலை சம்பவம், கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர் என கூறப்படுகின்றது. இந்த நிலையிலே மிக பெரும் கொலையாளியாக பாதாள உலக தலைவனாக செயற்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவும் நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், கணேமுல்ல சஞ்சீவ இலங்கையை ஆட்டி படைப்பதற்காக, இலங்கையின் கோட்ஃபாதராக திகழ்வதற்காக முயற்சி செய்தார். இறுதியில் அவரின் சடலத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நபர் கூட இதுவரைக்கும் முன்வரவில்லை. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு என்பதை போன்று 30 உயிர்களை பறித்த நபர் இன்று அனாதையாக உயிரிழந்துள்ளார். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.